காலைல பேசினாரு. அந்த மாதிரி நடந்ததெல்லாம் கேட்டார் ஒரு சில விஷயம். நானும் சொன்னேன். என்னென்ன கேட்டார் சிஎம்? சிஎம் வந்து என்னப்பா அப்படி யார் என்னன்னு கேட்டார். நான் என் பேர் நவீன்குமார், அண்ணன் அஜித்குமார் சார். இந்த மாதிரி விசாரணை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்துடுச்சு சார், இப்படி இந்த மாதிரி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லும்போது, சரிப்பா வரேன், இது என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி நிரந்தர வேலை வேணும் சார் அப்படின்னு கேட்கும்போது, சரி அதெல்லாம் பண்ணித்தரேன், நானே பண்ணித்தரேன், இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதோட ஆடியோ கால் பேசினார். நீங்கள் என்ன டிமாண்ட் வச்சு நிரந்தரம்னா எந்த மாதிரி வேலை கேட்டீங்க? நிரந்தர வேலைன்னு முடிச்சிட்டேன். அண்ணன் பார்த்து கோயில் வேலையிலேயேவா? இல்லை, கோயில் வேலை வேணாம், கோயில் வேலை வேணாம்னு சொல்லிடுச்சு. மற்றபடி என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு என்ன ஏதோ அது பண்ணி ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன். வேறு இடம் பட்டா அதெல்லாம் இல்லை. ஆறுதல் என்ன சொன்னார் சார்? தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னார். எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெறும் நடவடிக்கை கூடுதலாக எடுக்கணும்னு கேட்டாரா? நீங்கள் எதுவும் இல்லை, அந்தளவு ரொம்ப டீட்டெயிலாக பேசல. சாட்சி 5 மினிட்ஸ் இருக்கும், அதிகபட்சம் 5 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் பேசுனீங்களா? அதான் சார் சொன்னேன், என் பையனுக்கு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை வளர்த்தேன், இதுக்கு நல்ல நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் சார். இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனசை தேத்திக்கிங்க, கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோட நல்லா ஆறுதலாக தான் சார் இருக்குது, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக தான் போதும் சார். போதும். கேட்டார் ஒரு சில விஷயம். நானும் சொன்னேன். என்னென்ன கேட்டார் சிஎம்? சிஎம் வந்து என்னப்பா அப்படி யார் என்னன்னு கேட்டார். நான் என் பேர் நவீன்குமார், அண்ணன் அஜித்குமார் சார். இந்த மாதிரி விசாரணை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்துடுச்சு சார், இப்படி இந்த மாதிரி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லும்போது, சரிப்பா வரேன், இது என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி நிரந்தர வேலை வேணும் சார் அப்படின்னு கேட்கும்போது, சரி அதெல்லாம் பண்ணித்தரேன், நானே பண்ணித்தரேன், இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதோட ஆடியோ கால் பேசினார். நீங்கள் என்ன டிமாண்ட் வச்சு நிரந்தரம்னா எந்த மாதிரி வேலை கேட்டீங்க? நிரந்தர வேலைன்னு முடிச்சிட்டேன். அண்ணன் பார்த்து கோயில் வேலையிலேயேவா? இல்லை, கோயில் வேலை வேணாம், கோயில் வேலை வேணாம்னு சொல்லிடுச்சு. மற்றபடி என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு என்ன ஏதோ அது பண்ணி ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன். வேறு இடம் பட்டா அதெல்லாம் இல்லை. ஆறுதல் என்ன சொன்னார் சார்? தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னார். எனக்கே ரொம்ப 5 மினிட்ஸ் இருக்கும், அதிகபட்சம் 5 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் பேசுனீங்களா? அதான் சார் சொன்னேன், என் பையனுக்கு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை வளர்த்தேன், இதுக்கு நல்ல நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் சார். இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனசை தேத்திக்கிங்க, கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோட நல்லா ஆறுதலாக தான் சார் இருக்குது, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக தான் போதும் சார். போதும். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஜித்குமாரின் தாயார் மற்றும் தம்பியிடம் தொலைபேசியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியின் வாயிலாக ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததாக அஜித்குமாரின் தம்பி தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அமைச்சர் பெரியகருப்பன் மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்த நிலையில் தற்போது தொலைபேசியின் மூலம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற அரசு வேலை தருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருப்பதாக உயிரிழந்த அஜித்தின் தம்பி நவீன்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், விரிவான தகவல்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வடப்புறம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் காவல் நிலைய விசாரணையில் உயிரிழந்த இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தினருக்கு அவர் தொலைபேசியிலே பேசி சில உறுதியை வழங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் பெரியகருப்பன் நேரில் சென்று அவருடைய
அந்த உயிரிழந்த அஜித்தினுடைய குடும்பத்தினரை வந்து சந்தித்திருக்கிறார். அப்பொழுது செல்போனிலே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அஜித்குமார் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொலைபேசி மூலமாக முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்ததாக தெரிகிறது. அதே போன்று அஜித்குமாரினுடைய தாயார் மற்றும் தம்பியுடன் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து செல்போனில் பேசியிருக்கிறார். அஜித்குமாரினுடைய தம்பிக்கு அரசு வேலை வந்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் வந்து அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அஜித்தினுடைய தாயார் வந்து முதலமைச்சரிடம் வந்து நடந்ததை குறித்தும் அவர் வந்து விளக்கி இருக்கிறார். போனிலேயே தண்ணீர் கூட கொடுக்காமல் தனது மகனை வந்து கொண்டு விட்டனர் என்று அவர் வந்து முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார். திருப்புவனத்திலே போலீஸ் விசாரணையின் பொழுது தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமாரினுடைய குடும்பத்திற்கு முதலமைச்சர் செல்போனில் தொடர்பு கொண்டு அவர் வந்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் அவர்களிடம் வந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நடந்தவற்றை அவரும் வந்து கேட்டிருக்கிறார். அதே போன்ற அவருடைய அஜித்குமாரனுடைய தம்பியிடம் பேசி அவருக்கு வந்து அரசு வேலை வழங்கப்படும் என்று, அவர் படிப்புக்கு ஏற்ற ஒரு அரசு வேலை வழங்கப்படும் என்று கொடுத்திருப்பதாக வந்து வாக்குறுதி கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று அவரிடம் வந்து இந்த இளைஞர் அஜித்குமாரனுடைய தாயாரும் வந்து முதலமைச்சரிடம் வந்து அவர் முறையிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கிறது என்பதை வந்து விவரித்தது. தனது மகனுக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் தனது மகனை வந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று முதல்வரிடம் வந்து அவர் பேசியிருக்கிறார். அதற்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய அஜித்தினுடைய தம்பி அவருடைய சகோதரரிடம் வந்து பேசிய போது உங்களுடைய படிப்பிற்கு ஏற்ற வேலை வந்து அரசு வேலை வந்து வழங்கப்படும் என்று உறுதியளித்திருப்பதாகவும் வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. சிஎம் வந்து ஆடியோ காலில் பேசினாரு. அந்த மாதிரி நடந்ததெல்லாம் கேட்டார். ஒரு சில விஷயம் நானும் சொன்னேன். என்னென்ன கேட்டார் சிஎம் வந்து என்னப்பா அப்படி யார் என்னன்னு கேட்டார். நான் என் பேர் நவீன்குமார், அண்ணன் அஜித்குமார் சார். இந்த மாதிரி விசாரணை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு சார், இந்த மாதிரி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லும்போது சரிப்பா வரேன், இது என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி நிரந்தர வேலை வேணும் சார் அப்படின்னு கேட்கும்போது சரி அதெல்லாம் பண்ணித்தரேன், நானே பண்ணித்தரேன், இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதோட ஆடியோ கால் பேசினாங்க. நீங்கள் என்ன டிமாண்ட் வச்சு நிரந்தரமாக எந்த மாதிரி வேலை கேட்டீங்க? நிரந்தர வேலைன்னு முடிச்சிட்டோம். அண்ணன் பார்த்து கோயில் வேலையிலேயே இல்லை கோயில் வேலை வேணாம், கோயில் வேலை வேணாம்னு சொல்லியாச்சு. மற்றபடி என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு என்ன ஏதோ அது பண்ணிக்கலாம். ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கோம். இடம் பட்டா டிமாண்ட் அதெல்லாம் இல்லை. ஆறுதல் என்ன சொன்னார் சார்? தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னார். எனக்கே ரொம்ப 5 மினிட்ஸ் இருக்கும், அதிகபட்சம் 5 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் பேசுனீங்களா? அதான் சார் சொன்னேன், என் பையனுக்கு தண்ணி கூட கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை வளர்த்தேன், இதுக்கு நல்ல நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி சார். இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனசை தேத்திக்கிங்க, கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோட சிஎம் பேசுனதோட ஆறுதலாக இருந்துச்சு. நல்ல ஆறுதலாக தான் சார் இருக்குது, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது. போதும் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.